Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. எல்லாம் எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக்கு நம்ம கிச்சனுக்கு பொருளை வச்சு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருளுக்கு வந்து நான் இவ்வளோ பேர் அலோவேரா ஜெல் இதில் ஜெல் எடுத்துக்கலாம். இவ்வளோ பேர் அலோவேரா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி இந்த ஜெல் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மைசூர் பருப்பு நான் 2 தண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேஸ் பேக் ஆகிற மாதிரி இருக்காது. அதனால நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சேர்க்கறது ரோஸ் வாட்டர், இந்த மல்லிகை கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கொழும்புல கூட சில பேர் யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. வயிற்றுக்கு புண்ணு அதிகமாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் பண்ண முகலாம் கருப்பாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருள் நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்து தான் கொடுக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் 2-3 ட்ராப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற பேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ட்ரை ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம போட்டுருந்து உடனே ட்ரை ஆச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி நம்ம பேக் போட்டுருந்துக்கு எதுவுமே ப்ரோஜனம் இல்லாத இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அலோவேரா இது கட் பண்ணி சைடில் எடுத்துகிட்டு இந்த ஜெல்லை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அலோவேரா ஜெல்லு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மைசூர் பருப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டு எடுத்து வச்சுக்கணும், நீங்கள் அரைச்சிக்கலாம். நானும் ஒரு 2 நாளைக்கு தேவைப்படுறதுக்காக நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் பருப்பு எடுத்தேன். எனக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைசூர் பருப்பு போடுறேன். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு, நம்ம அரைச்ச ரெடிமேடு அலோவேரா ஜெல்லில் வீட்டில் இருக்க கத்தாழை, இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு போட்டிருக்கேன். அலோவேரா ஜெல்லு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். நீங்கள் இல்லை பாதாம் ஆயில் இருந்தாலும் சரி, ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும்னு இல்லை. ஸோ இதில் நான் வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகாது. நம்ம போடுற ஃபேஸ் பேக் வந்து நம்ம முகத்தில் இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு, அப்போ அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. இப்போ இது நல்லா நம்ம கலக்கிக்கலாம். 4 பொருளை சேர்த்து மைசூர் பருப்பு வந்து நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா ப்ரைட்டாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி பேக் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் முகம் அவ்வளோ ஷைனிங்காக கொடுக்கும், நல்லா ப்ரைட்டாக இருக்கும், நல்லா க்ளோ ஸ்கின்னாக தெரியும். இந்த சன் டேன் அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேக் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் மைசூர் பருப்பு அரைச்சி ஜலிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நார்மலில் வீட்டில் கிச்சன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் வாரத்தில் நீங்கள் 2 நாள் ட்ரை பண்ணாலும் போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இது. ஏன்னா இப்போ இது நான் கை போட்டு எடுக்கிறேன்னாக்கா இது நான் இன்றைக்கி தான் நான் அப்ளை பண்ணுறதுக்கு நான் அப்பப்போ செஞ்சுட்டு நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரிலாம் நான் பருப்பெல்லாம் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு முன்னாடி முகம் நல்லா கழுவிடுங்க. எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா முகம் ட்ரை ஆனப்போ நம்ம போடும் போது இந்த மைசூர் பருப்பு நம்மளுக்கு ஒரு மாதிரி வளன்னு இருக்கு பாருங்கள். அந்த நல்லா நம்ம முகமாக அவ்வளோ ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன மேக்கப் போடணுமோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு மேக்கப் போடணும்னு இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இது போடும்போது லைட்டாக இது ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் அது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புள்ளி அது இந்த டார்க் ஸ்பாட் அந்த ரிங்கிள்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பேசக்கூடாது.
ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்புறமா அதை ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கணும். இல்லைன்னா நம்ம முகத்தில் அப்படியே அந்த சுருக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இன்னும் ஜாஸ்தி தான் நம்ம பேசினாக்கா பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சிடலாம். காய வச்சு நான் கழுவி காட்டுற பாருங்கள். என் முகம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்து நம்ம ரொம்ப ஹார்டாக நம்ம துடைக்கக்கூடாது. சும்மா அந்த தண்ணியை நம்ம கழுவினதுக்கு சும்மா இது வச்சு நம்ம லைட்டாக இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது, ஷைனிங்காக இருக்குது, அது சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் முகத்தில் கை வச்சு பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண மேக்கப் போட்டுட்டு நீங்கள் போகலாம். சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேஸ் இன்னும் நல்லா பியூட்டியாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது ஆண் பெண் கூட 2 பேரும் ட்ரை பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.